எல்லாருக்கும் வணக்கம். வள்ளுவன் படத்தோட கதாநாயகன் சேத்தன் சீனு பேசுகிறேன். இன்னைக்கு உட்லேண்ட் சிம்ஃபனி தியேட்டரில் எங்களோட படமும் பார்க்குறதுக்கு எங்கள் டீமோட வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாக. ஆக்சுவலி ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆகுது படம். அதனால் சக்ஸஸ் செலிப்ரேஷன் வச்சுருக்காங்க எங்கள் டீம் சார்பாக. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களை பார்த்தோன்னே இன்ஃபேக்ட் எல்லாருமே நார்மல் க்ரௌட்லேருந்து ஃபேமிலிஸ்லேருந்து யூத் க்ரௌட் எல்லாமே பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க ஃபீல் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, படம் ரிலீஸ் ஆனது எங்களுக்கு சரியாக தெரியல. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் தியேட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல படம் எங்கே ஓடுது, என்ன டைமுக்கு ஓடுதுன்னு தெரியலன்றாங்க. ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 4-5 டேஸ் ஆட்ஸ் இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய படங்கள் இருந்ததுனால எங்கள் படம் சரியாக ரீச் ஆகலை. பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 100 தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சு செகண்ட் வீக் என்ட்ரு ஆகுது. நீங்கள்லாம் படம் பார்த்து இன்ஃபேக்ட் இந்த படத்தோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் பார்த்துருப்பாங்களா, அவங்களாம் அந்த படத்தை பார்த்து நல்ல விமர்சனம் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கேட்டுட்டு மேபி செகண்ட் வீக் எங்களுக்கும் டவுட் தான், செகண்ட் வீக்கில் எத்தனை தியேட்டர் இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. இருந்துச்சுன்னா நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் பதிவுகளை கரெக்டாக உங்களுக்கு தோணுன முறையில் நீங்கள் நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா இல்லைன்னே சொல்லுங்கள். நாங்கள் திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அது இருந்துச்சுன்னா எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்தது ஓடிடிக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் இருக்கும். ஓடிடிக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ன்ற நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். பிகாஸ் இது இப்போது ஒரு 6 மாதத்துலேயே 1 வருஷத்துல ஸ்டார்ட் பண்ண கெரியர் கிடையாது. இந்த படமே ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷம் இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் ஸ்ட்ரகிள் இது. என்னோட முதல் படம் கருங்காலி, அதுக்கப்புறம் நான் சிவப்பு மனிதன், அப்புறம் தெலுங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 8 படம் வரையும் நடிச்சிருக்கேன் நான். ஸோ இதுதான் தமிழ் திருப்பி கம்பேக் ஃபிலிம். நீங்கள்லாம் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணோம். இந்த நேரத்தில் ஆறுபாடை ப்ரொடக்ஷன் ஷைலு ராஜேந்திரன் ப்ரொடியூசர் அவருக்கும், என்னோட டைரக்டர் சங்கர் சாரதி அவருக்கும், மெயின் இந்த படத்தில் வள்ளுவன் கதாபாத்திரம் அது வெற்றின்ற கதாபாத்திரம் நான் உள்ளே வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னோட ஃபேமிலி, என்னோட அண்ணான்னு சொல்லலாம், என்னோட ஃபேமிலி மெம்பர் சொல்லலாம், மிஸ்டர் ஜெய்வேல் சார் தான். அவர் தான் இந்த படம் எனக்கு ரிஃபர் பண்ணி, நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்தால் சார் தான் டைரக்டரையும் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்தது சார் தான். சாருக்கு நான் பர்சனலாக எப்போவுமே நான் வாழ்நாள் பூரா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு திருப்பி ஒரு கம்பேக் நான் வந்திருக்கேன்னா சாருக்கு ஒரு ரீஎன்ட்ரிக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். நான் எப்போவும் மறக்க மாட்டேன் நான் இது. பிகாஸ் தேங்க்யூ, உங்கள் வீட்டு பையன் மாதிரி நான். ஸோ சாருக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டீம் எல்லாருக்குமே, என்னோட மியூசிக் டைரக்டர், அப்புறம் கேமராமேன் சார், என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மனப்பூர்வம் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண என்னோட என்ன சொல்கிறது, ஃபேன்ஸுன்னு சொல்ல மாட்டேன், என்னோட தம்பிங்கன்னு சொல்லுவேன். என் தம்பிங்க எல்லோரும் அங்கே இருக்காங்க, எல்லோரும் வாங்க. மெயின் என்னோட அப்துல் தம்பி தான். அப்துல் தம்பி ஸ்டார்டிங்லேருந்து என்னோட ஜென்டில்மேன் படம் பூஜைலேருந்து இப்போ வரையும் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. தம்பிங்க வாங்க தம்பி. ஸோ எல்லாருமே இந்த தம்பிங்க தான் கூட இருந்து டே அண்ட் நைட். இன்ஃபேக்ட் எல்லா தியேட்டருக்குமே நான் போயிட்டு விசிட் பண்ணும்போது தம்பிங்கெல்லாம் கூட இருந்து, எல்லா மார்னிங்காக இருந்தாலும், மார்னிங் 9 மணி ஷோனாக இருந்தாலும் சரி, ராத்திரி 10 மணி ஷோனாக இருந்தாலும் அவங்க எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்துல் தம்பி. அண்ட் எல்லாருக்கும், உங்களுக்கும், ஃபிரோஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் நடித்த எல்லாருக்குமே மெயின் அந்த போலீஸ் சார் பண்ணியிருந்தாரு. அவருக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அவருக்கு என் அப்பா கேரக்டர் பண்ண அப்பா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த கிளைமேக்ஸில் ரொம்ப நல்ல எமோஷன் கொடுத்த அந்த அப்பா கேரக்டர். அப்புறம் இந்த மெயின் அந்த போர்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜெயக்குமார் சார் ஒரு டிரைவர் போர்ஷன் படத்துக்கு ஒரு க்ரூஷியல் கேரக்டர். எல்லாருக்குமே மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் யார்தான் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. மெயின் என்னோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. அப்பா டாடி 2 வாங்க. ஸோ வாங்க. என்னோட அப்பா அம்மா, இன்னைக்கு நான் தமிழ் சினிமா அண்ட் தெலுங்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டோடு நான் ஒர்க் பண்ணுறேன்னா என்னோட அப்பாவும் அம்மா தான். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நான் இன்னைக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நான் எப்போவுமே எவ்வளோ இது சொன்னாலும் அந்த நன்றி தீராது. பிகாஸ் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னோன்னே என்ன சரி நீ பண்ணுன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு எப்போவுமே நன்றி. நான் அவங்களோட பிளெஸிங்ஸ் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜெயவேல் சார், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் படத்தினுடைய டீம் நாங்கள். வள்ளுவன் படம் ஆரம்பிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். என்னென்னா, தம்பி சங்கர் சாரதி தயாரிப்பாளரை பேசி ஓகே பண்ணி கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஒரு ஹீரோ. அப்படி இருக்கும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹீரோக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கதை சொல்லியிருக்காரு. கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணார். பட் யாருமே அவருக்கு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் என்கிட்ட இது மாதிரி தயாரிப்பாளர் ரெடியாக இருக்கார், கதை ரெடியாக இருக்குது, சரியான ஹீரோ அமையலை அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், உனக்கு எஸ்டாப்ளிஷ் ஹீரோ வேணுமா, இல்லை உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உன்னுடைய
கடைசி வரைக்கும் உன்னுடைய வெற்றிக்கு தோல் கொடுக்குற ஒரு ஹீரோ வேணுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எஸ்டாப்ளிஷ் ஹீரோலாம் வேண்டாம், என் கதைக்கு ஹேப்டான ஒரு ஹீரோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து சீனுவும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் நண்பர்கள். நாங்கள் எப்போவுமே அப்பப்போ ஃபோனில் பேசிக்குவோம், மற்ற விஷயங்கள், நான் நடிக்கிற படம், நான் டைரக்ட் பண்ணுற படம், அவர் நடிக்கிற படங்களை பற்றி ஷேர் பண்ணிக்குவோம். அப்படி இருக்கும்போது சீனு வந்து ஹைதராபாத்தில் இருந்தார். அப்போது அவருடைய படங்களை சொல்லி, அவருடைய என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி சில ஃபோட்டோஸு அனுப்பிச்சேன் டைரக்டருக்கு. அப்போ அந்த ஃபோட்டோஸ் அனுப்பும்போது அவர் என்ன பண்ணார், ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபோட்டோவில் கரெக்டாக இருக்கார், இவர் சரியாக இருக்கும் சார் அப்படின்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், இது ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்துரு, ஒரு வாட்டி நேரில் பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்து 100% ஓகேன்னா அதுக்கப்புறம் கதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சீனுவோட முதல்ல ஃபோட்டோ காமிச்சோம். யூடியூப்பில் சில அவர் நடிச்சிருந்த படங்களை காமிச்சு அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் வரைக்கும் ஓகே பண்ணி நானும் சங்கரும் ஹைதராபாத் கிளம்பி போய் சீனுவை நேரில் மீட் பண்ணோம். அங்கே சீனுவை பார்த்தோன்னே டைரக்டருக்கு பிடிச்சது, கதை சொன்னார், கதை வந்து சீனுக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து அடுத்த லெவலை நோக்கியே போச்சு. அதுக்கு உண்மையிலே வந்து சீனுக்கு நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு வந்து தயாரிப்பாளர் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜையும் தாண்டிட்டார். அதுக்கப்புறம் கதையை ஓகே பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு. ஒரு ஹீரோ உள்ளே வரும்போது தான் அது அடுத்த லெவலில் நோக்கி போகும், அது ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் ஆகும். அப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆன பிறகு இந்த படத்தில் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ ஒரு ஹீரோ. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து காதல் கோட்டை படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் இப்போ காதல் கோட்டை படம் அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் எத்தனை வருஷம்ன்றது நீங்கள் தீர்மானம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்குது, இன்ன வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எத்தனையோ ஹீரோக்களை பார்த்துருக்கேன். எந்த ஒரு ஹீரோவும் இந்த மாதிரியான ஒரு எஃபோர்ட்டை போட்டதில்லை. இது முகஸ்துதிக்காகவோ சும்மா புகழுக்காகவோ நான் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். தயாரிப்பாளருக்கு அற்புதமான கோஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. எந்த விதத்தில்னா வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவார், வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டு வீட்டிலேருந்து சாப்பிடுவார். தயாரிப்பாளருக்கு சாப்பாடு செலவு வைக்காத ஒரு ப்ரொடியூசர், தயாரிப்பாளருக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காத ஒரு ஹீரோ, எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காத ஹீரோ. அதே மாதிரி இயக்குனருக்கு 100% கம்ஃபர்டபுளாக இருந்து, ஏன்னா எல்லா விதத்தில் இன்ன வரைக்கும் பாருங்கள், இந்த ஷோ 7வது நாள் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு, இன்றைக்கி 7வது நாள் நோக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஒரு வேலையாக இருக்கார், தயாரிப்பாளர் ஒரு வேலையாக இருக்கார். ஆனாலும் கூட இந்த உட்லண்ட்ஸ் தியேட்டரில் 7வது நாள் செலிப்ரேஷனை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் போட்டு எல்லாருக்கும் இன்வைட் பண்ணி வர வச்சு அதுக்கான முயற்சி எடுத்து இப்போ இந்த ஷோவை வந்து அவர் வந்து கூடுதலாக 2வது வாரத்தை நோக்கி போகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் எஃபோர்ட் போடுறாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ. தயவு செஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள், படம் பண்ணுறவங்க தயவு செஞ்சு அவரை பயன்படுத்திங்க. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார், ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பார். கதையில் மட்டும் இல்லை, ப்ராஜெக்ட்டுக்கு ரிலீஸ் வரைக்கும் உங்கள் கூட தோழனா நடிகனாக இருந்து தோள் கொடுத்து உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருப்பார். தயவு செஞ்சு அவரை பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வள்ளுவனுங்கிற திரைப்படத்தை பார்த்தோம். 2000 வருடத்துக்கு முன்பாக திருவள்ளுவர் இயற்றிய அந்த திருக்குறளினுடைய சாராம்சத்தை வைத்து ஒரு காதல் கதை, அதிலும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு த்ரில்லரையும் கலந்து அந்த 2000 வருடத்துக்கு முன்பாக இயற்றிய அந்த திருக்குறளையும் தற்போது நடக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய சீர்குலைவான விஷயத்தை ஒரு சாமானியன் அவனுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சிறிய வன்முறை அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறது, அதன் மூலியமாக வரக்கூடிய அந்த கோபம், அதற்கு உண்டான தீர்வு, இது போன்ற விஷயங்களை இந்த திரைப்படத்தில் காட்டிய அந்த இயக்குனருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் சிறந்த வகையில் அவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி ஒரு ஆகச்சிறந்த ஒரு திரைக்கதையை ஏற்படுத்திய அந்த குழுவிற்கும் நடித்த அத்துணை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படம் வெளிவந்த பிறகு அந்த திரைப்படத்தினால நான் கெட்டு போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த திரைப்படம் மாற்றியிருக்கு. ஏன்னா இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய
ஒவ்வொரு மனிதனும் திருந்துவான், திருத்தப்படுவான் என்பது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஆகச்சிறந்த கருத்தாக இருக்குது. அது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு த்ரில்லராக அடுத்தது என்ன நடக்கும் என்கிற யூகிக்க முடியாத ஒரு திரைக்கதையை வடிவமைத்தது இந்த திரைப்படத்தினுடைய ஒரு மாபெரும் வெற்றி. அனைவரும் திரைப்படத்தை காண வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் விடுக்கிறேன். இது சமுதாய சீர்திருத்தத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான திரைப்படம். நன்றி. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீன்லாம் ஒவ்வொரு சீன்லாம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு. அந்த தண்ணி கேனில் விழுவார் பாருங்க, அந்த மாடியில் இருந்து அந்த சீன்லாம் ஒரு வேற டூப் தான் போட்டிருப்பாங்க. ஒரிஜினலாக அப்படியே போச்சாரு. அது கூட டூப் போடலான்னு சொல்லும்போது சார் இல்லை நான் தான் பண்ணுவேன்னு சொன்னார். இவரோட எதிர்காலம் ரொம்ப சிறந்த எதிர்காலமாக இருக்குது. இவருக்கு தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு இடம் இருக்குது. நல்ல இயக்குநர்கள் ஒரு நல்லா பயன்படுத்தணும். ஏன்னா அந்தளவுக்கு திறமசாலி. நான் லவ் ஆகட்டும், நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, லவ் போர்ஷன் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், எல்லா சீனும் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதை இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய இயக்குநர்கள் பார்த்துட்டு நாளை எதிர்காலம் இவருக்கு சிறப்பாக அமையும். 20 வருஷ கால போராட்டம் அதில் இன்னமும் நிறைய வெற்றி நடை போடணும். அவங்க இன்னும் படம் நல்லபடியான படம் எடுக்கணும். இன்னும் நிறைய எடுத்து நல்ல வெற்றி நடை போடணும். அவங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி படம் வந்து யாருமே எடுத்தது நான் பார்த்ததே இல்லை. இது நாள் வரையும் நான் கண் அழுததே கிடையாது. ஆனால் இப்போ அழுதுருக்கேன். எங்கள் அண்ணன் அவ்வளோ ஹிட்டாக எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வெற்றி நடை போடணும். படம் நிறைய நடிக்கணும் அவங்க. அதுதான் என்னோட ஆசை.